கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்று புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு ஞானஸ்நானம் பெற்றவுடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்தார் அல்லவா? இப்பொழுது இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் ஞானஸ்நானம் எடுத்த யோர்தானை விட்டு திரும்பினார். அப்பொழுது ஆவியானவர் அவரை வனாந்தரம், அதாவது பாலைவனமான ஒரு இடத்திற்கு கொண்டு போனார் என்று பார்க்கின்றோம். அங்கே 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாட்களும் ஒன்று சாப்பிடவில்லை. அந்த உபவாச நாட்களாகிய 40 நாட்கள் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டபடினாலே 40 நாட்கள் வனாந்தரத்தில் சாப்பிடாமல் ஆவியானவரின் பலத்தினாலே இருக்க முடிந்தது என்று பார்க்கின்றோம். நாமும் சில நேரங்களில் உபவாசம் இருப்போம். ஆவியானவர் துணை இல்லாமல் அல்லது நம்மோடு அவர் இல்லாமல் நாம் உபவாசம் இருக்க முடியாது. ஆவியானவர் நம்மோடு இருக்கிறதினால் பிசாசு நம்மிடத்தில் வரமாட்டான் என்று நாம் நினைக்க முடியாது. ஆண்டவரையே சோதிப்பதற்கு யாருமில்லாத வனாந்தரத்துக்கு கொண்டு போனான் அவன். நம்மை விடுவானா? இப்படித்தான் ஊழியர் ஒருவர் அடிக்கடி ஊழியத்திற்காக வெளியே சென்று விடுவார். அவர் வெளியில் செல்லும் வரை குடும்பத்தில் எல்லாரும் நன்றாயிருப்பார்கள். அவர் ஊழியத்தில் இருக்கும்போது வீட்டில் உள்ள யாருக்காவது ஒருவருக்கு சுகவீனம் ஏற்பட்டுவிடும். ஊழியத்தோடு குடும்பத்திற்காகவும் ஜெபித்து காலங்களை ஓட்டுவார். அவர் வீட்டிற்கு வரும்போது எல்லாம் சரியாகிவிடும். எல்லாம் பிசாசின் சோதனைதான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த இயேசு நமக்குள் இருக்கிற பொழுது பிசாசானவன் நம்மை எங்கே கொண்டு போய், அதாவது நம் வீட்டு சூழ்நிலைகளை எப்படி புரட்டி போட்டாலும் ஆவியானவர் நம்மை நடத்துவார், நன்மையாக நடத்துவார் என்று நாம் நம்முடைய எல்லா பாரத்தையும் அவர் மேல் வைத்து விடுவோம். இந்த வேளையிலும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சூழ்நிலைகளை சாத்தான் வீட்டு சூழ்நிலைகளை புரட்டி போட்டிருந்தாலும் அப்படியே ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக இந்த ஆவியானவரை வரவழைப்போம். அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உம்முடைய ஆவியின் பலனை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உபவாசித்து பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.